வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் அண்ட் இன்டீரியர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளே டைல் ரூஃபிங்கோட ட்ரெஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். ரேடியன்ஸ் ஸ்ப்ளெண்டர்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே தான் இந்த கிளே டைல் ரூஃபிங் பண்ண போகிறோம் பிரிட்டிஷ் ஸ்டைலில். அதோட ட்ரெஸ் ஒர்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் எப்படி கொண்டு போகிறோம், எப்படி ப்ரைமர் பண்ணுறோம், பெயிண்டிங், அதில் கம்ப்ளீட்டாக எப்படி போஸ்ட் ட்ரெஸ் எல்லாமே எப்படி பண்ணுறோம், அது எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தான் கிளே டைல் ரூஃபிங். இந்த வீடு அப்புறம் இந்த வீடு ரெண்டுமே ஒரே வீடு தான். இந்த பால்கனிக்கு பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாட்டிஸ் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லாட்டிஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி போட போகிறோம். இந்த பைப் 4க்கு 2 சைஸ். அது அதே மாதிரி நடுவில் வர்ற அந்த குத்து பீஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கும். ஒரு அடி லாட்டிஸ் ரெடி பண்ணுறோம். லாட்டிஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு சைட் வெல்டிங் பண்ணியாச்சு, இன்னொரு சைட் பண்ணணும். அது பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அடி லாட்டிஸோட சைஸ் 4க்கு 2 டியூப் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் ரூஃப். அது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. இந்த 2 சைட்லையுமே பண்ண போகிறோம். அதாவது இந்த பர்கோலாக்கு மேலே ஒரு ரூஃப் வரும். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ரூஃப் உள்ளே இருந்து அப்படி வரும். டபுள் ரூஃப் பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். போஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். 4x4 போஸ்ட்டு, 8 அடி போஸ்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ண போகிறாங்க. டிசான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கீழே புல்லட் போல்ட் பண்ணியிருக்கோம். 4x4 லாட்டிஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்துருக்க பிளேட் 3 mm 6x6 மேலே ட்ரெஸ் வெல்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
6x6 பிளேட் வந்து 3 mm திக்னஸில் பிளேட், புல்லட் போல்ட் வந்து 10 mm ட்ரில் பண்ணி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்பேனரில் டைட் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெஸ் வந்து வச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக இந்த மாதிரி வெல்டிங் பண்ணிட்டு வருவாங்க. பைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வருது 4x2, 4x2. அதுமாரி இந்த லேட்டிஸ் எல்லாம் 4x2 சைஸ். லேட்டிஸோட ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி. ரூஃப் இப்படியே போயிட்டு உள்ள வரைக்கும் அப்படி வந்துடும். இந்த இடத்துலையும் இப்படி பிளேட் வரும், இங்கே ஒரு பிளேட் வரும். அதுக்கப்புறம் இந்த ரூஃப் வந்து ஃபுல்லாகவே இங்கே கண்டினியூவாக இந்த இடத்துல யூஸும் வரும். ஃபுல்லாக இந்த வாலில் இருந்து இந்த ரூஃப் இப்படியே இந்த ஸ்லாண்டிங்கில் இப்படி இங்கே வரும். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். இந்த ரூஃப் வந்து இங்கே ஒரு ரூஃப் வரும். அந்த பர்கோலா மேலே டிசைன் தெரியுதுல்ல, சன்செட், அதுக்கு மேலே இப்படி ஒரு ரூஃப் வரும், டபுள் ரூஃப் வரும் பிரிட்டிஷ் ஸ்டைலில். இந்த ட்ரெஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பர்லின் வரும். அதாவது இங்கே எல்லாமே கிராஸ் பைப் வரும். இப்படி இதில் தான் ஓடு நம்ம அடுக்கிட்டு வரும். கீழே இருக்கிற ரூஃப் வந்து ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போது இந்த பர்கோலாவுக்கு மேலே இருக்கிற ரூஃப் பண்ண போகிறோம். டபுள் ரூஃப் வரும், பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்குண்டான பர்லின் கீழே எல்லாமே வச்சு வெல்டிங் பண்ணிட்டோம். ஜாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு மேலே வச்சு ஃப்ரேம்ஸ் வந்து இனி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். பர்லின் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழ் ரூஃப் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். மேலே ஒரு ரூஃப் இப்படி வரும், அதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்கோலா மேலே அவங்க கை வச்சுருக்காங்கள, இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு ரூஃப் வரும், டபுள் ரூஃப். ட்ரில்லிங் பண்ணிட்டோம். 10 mm புல்லட் போல்ட் வச்சு பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ட்ரெஸ் வெல்டிங் பண்ணுவாங்க. பிளேட் வந்து 3 mm சைஸ் வந்து திக்னஸ். 6x6 பிளேட்டோட சைஸ் வந்து கீழே பார்த்தீங்க பண்ணது அதே சேம் பிளேட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சு சுற்றியில் தட்டணுன்னு உள்ளே போய் இருக பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுவோம். இந்த பிளேட் பண்ணுறதுக்கு வாட்டர் டியூப்பில் லெவல் பார்த்துட்டோம். இதுதான் ஈவனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டைட் வச்சிட்ருக்காங்க ஸ்பேனரில்.
10 mm bullet bolt. ஃபர்ஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருக்கு. அப்படிங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக இங்கே வரும். நம்ம கீழே இந்த கீழ் வியூவில் பார்க்கலாம். கீழ் வியூவில் இருந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வச்சிட்ருக்காங்க. இப்படி அடுத்தடுத்தது வெல்டிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பர்லின். லாங் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். மேலே அந்த ரூஃப் வந்துடும். பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணுறோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல் வெல்டிங் எல்லாமே முடிஞ்சுது. கம்ப்ளீட்டாக இந்த பக்கமும் முடிச்சிட்டோம். அது மாதிரி மேல் சைடு எல்லாமே வெல்டிங் பண்ணியாச்சு. அது மாதிரி பெயிண்ட்டும் டச் பண்ணிட்டோம். வெல்டிங் பண்ணிட்டா பெயிண்ட் முன்னாடியே டச் பண்ணிடுறது நல்லது. இல்லைன்னா ஓடு போட்டுட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு கோட்டிங் கீழே இருந்து டச் பண்ணிட்டு வருவோம். மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக பர்லின் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். பர்கோலா மேலே வர்ற ரூஃப் ட்ரஸ் ஒர்க் பிடிச்சிட்டோம். பிரிட்டிஷ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ரூஃப், கீழே ஒரு ரூஃப் இருக்குது. இனி ஓடு லே பண்ணுறதா இருக்குது. ட்ரஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழ் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடோடது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே நடந்துகிட்ருக்கு ட்ரஸ் ஒர்க். கிளே டைல் ரூஃபிங்கோட ட்ரஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.